ඇමතිවරුන්ගේ දැන් මේ විශ්‍රාම වැටුප මේ විශ්‍රාම වයස වැඩි කිරීම සම්බන්ධව දිගින් දිගටම කතා වෙනවා. දැන් කොහොමද රජයේ අවසාන තීරණය දිගටම මේක ක්‍රියාත්මක කරනවද කොහොමද? මේකට අපි කැබිනට් පත්‍රිකාව ඉදිරිපත් කළා. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளோம். அமைச்சரவையும் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கமைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கும் பொதுமக்களுக்கும் அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய பாராளுமன்றத்தில் இதனை விவாதத்துக்கு உட்படுத்தி அதன் பின்னர் நிறைவேற்ற உள்ளோம். පාර්ලිමේන්තුවේ විවාද කළා සමත කරනවා. இதேவேளை நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணேக்காரு, சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச ஆகியோர் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையை இன்று காலை சந்தித்து நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக விளக்கம் அளித்தனர். பல தனிநபர்களால் தவறான தகவல்கள் சமூகத்தில் பரப்பப்பட்டு வருகின்றன. எனவே இந்த அனைத்து விடயங்கள் குறித்தும் விளக்கமளிப்பதற்காகவே நாங்கள் இன்று இங்கு வந்தோம். நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், நீதிமன்றங்களின் திறனை அதிகரிக்க வேண்டும் என்பதே அனைவருடைய முக்கிய கருத்தாக இருந்தது. எனவே மக்களுக்கு நன்மை பயக்கும் அனைத்து விடயங்களையும் செய்யுமாறு ஆண்டகை எங்களிடம் கூறினார். இந்த சட்டங்களை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? வர்த்தமானியை வெளியிடும் பணி நிறைவடைந்துள்ளது. இது சவாலுக்கு உட்படுத்தப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாதம் வரையில் காலமெடுக்கும். அதற்கு உட்பட்டு 3 அல்லது 4 வாரங்கள் வரை மட்டுமே ஆகும்.